ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூவோட எபிசோட் 21க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் காகியாமாக்கு செம்ம ட்விஸ்ட் தர்ற மாதிரி சூகவரை வந்து சப்ஸ்டியூட் போட வச்சுட்டு நின்னுட்டு இருப்பான். இந்த எபிசோட் அப்படியே அங்க இருந்து தான் கண்டினியூ ஆகுது. காகியாமா அப்படியே வெளியே வர்றான். இப்ப ரெண்டு பேரும் அப்படி சப்ஸ்டியூட் மாறப்ப சூகவரை வந்து அவன் ஷோல்டர்ல கையை வச்சுட்டு, காகியாமா நீ எதுவும் பேடா ஃபீல் பண்ணாத, ஜஸ்ட் இந்த ஒரு மொமெண்டத்தை நாங்க சேஞ்ச் பண்றதுக்காக தான் உன்னை சப்ஸ்டியூட்டா மாத்திரம், நீ எதுவும் நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறான். சூகவரா உள்ள போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு காகியாமாவை நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி சூகவரா நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப வெளியே ஹினாட்டா வந்து காகியாமா பேச வர்றான். டேய் இங்க பாரு, நான் தானே உன்னை பீட் பண்ணுவேன்னு சொன்னேன், இப்ப வேற எவனோ உன்னை எல்லாம் பீட் பண்ண விட மாட்டேன், நீ இவங்க கூட எல்லாம் தோக்க கூடாது, என் கூட மட்டும் தான் தோக்கணும், நான் தான் உன்னை ஃபர்ஸ்ட் தோக்கடிப்பேன், இவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு காகியாமாவோ அப்படியா, இன்னும் இந்த மேட்ச் முடியல தம்பி, இன்னும் நான் தோக்கவும் இல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹினாட்டாக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்நேரம் யாமகுச்சி பின்னாடி ஹினாட்டாவை பிடிச்சி டேய் வாடா பைத்தியம் ஆயிர போறான் அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறான் ஹினாட்டாவை. சூகவராவுக்கு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. நல்ல வேலை, நான் இனிமே காகியாமாவை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். சூகவரா ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே பண்ண வேலை, எடுத்தோடனே டைச்சிக்கு ஒரு அடி, டனாக்காக்கு ஒரு அடி, ஆசைக்கு சூக்கிக்கு அண்ட் நிஷினோயாக்கு மட்டும் கையில ஒரு தம்ஸ் அப் மாதிரி ஒரு அடிக்கியது, அவ்வளவுதான். ஓகே गाइस, இப்ப எல்லாம் ரெடியா இருக்கீங்களா, வாங்க இப்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்குறான். இதே வெளிய இருந்து ஹினாட்டா பார்த்துட்டு சூகவரா எவ்வளவு ஸ்மைலிங்கோட டீம் ஹேண்டில் பண்றான் அப்படின்ட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு இந்த பக்கம் காகியாமாவை பாக்குறான். காகியாமா வந்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேக்குறான். டேய் மறுபடியும் அப்படி பார்க்க வர, அவனோட மூஞ்ச பார்த்தாலே பயமா இருக்குடா அப்படின்னு சொல்றான். டேய் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும், எனக்கு பிறந்ததுல இருந்து இந்த மூஞ்சி தான்டா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு ஹினாட்டாவும் இல்லடா நீ இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருக்க, அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப அமைதியா இருக்க, மத்த மேட்ச்ல எல்லாம் நம்ம விளையாடுறத விட இந்த மேட்ச்ல நீ ரொம்பவே அமைதியா தெரியுற அப்படின்றான். என்னது இந்த முட்டா பையெல்லாம் எனக்கு பாடம் எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேனா அப்படின்னு காகியாமா ஒரு சம கடுப்புல இருக்கான். வெளியே உட்காந்துட்டு இருந்த பிளேயர்ஸ் அவங்களோட ஷீட்ல பாக்குறாங்க. என்னது இப்ப செட்டரை மாத்துறாங்களே இந்த 2ஆம் நம்பர் யாருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா தேர்ட் இயர். என்னது தேர்ட் இயர் செட்டர் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர் செட்டர் இவ்வளவு நேரம் உள்ள ஆட வச்சாங்களா அப்படின்னு சாக்கோட இருக்காங்க. சூகராவும் டைச்சியை பார்த்துட்டு என்ன கேப்டன் வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி டைச்சி சொல்றான். அப்படியே சூகா வந்துட்டு ஹே சூக்கி இங்க வா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் காதுல ஏதோ லைட்டா ஊதுறான். இது ஒய்காவா பார்த்துட்டு என்ன இந்த செட்டர், இவனை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியல, ஆனா இவனோட வார்ம் அப் எல்லாம் பார்த்து உண்மையிலே ரொம்ப சீரியஸா பண்ணிக்கிட்டு இருந்தான், ரொம்பவே டாக்டிக்ஸா ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ இவனு எனக்கு ஏதோ கொஞ்சம் தொலையா தான் இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஒய்காவா. அப்படியே ஒய்காவா ஈவா கிட்ட வந்துட்டு இங்க பாரு ஈவா, இவங்க 2ஆம் நம்பர் செட் இருக்கால அவன் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கான், சோ நான் அவன் எனக்கு நேரம் உனக்கு பால் செட் பண்றேன், நீ அவன் கையில வச்சே பால் அடிச்சிரு, ஈஸியா உனக்கு இருக்கும், பிளாக்கே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது, டைச்சி ரிசீவ் பண்றான். நம்ம சூகரா வந்துட்டு இந்த டனகா அடி அப்படின்னு சொல்றான். டனகா சமயம் அடிக்கிறான். அவங்க டீம்ல இப்போ உளுந்து ரிசீவ் பண்றான். இப்போ ஒய்காவா வந்து அவனோட பிளான் எக்ஸிக்யூட் பண்றான். ஈவாக்கு அந்த பக்கம் தள்ளி செட் பண்றான். சூகவரா சூக்கி ரெண்டு இருந்தா பிளாக் நிக்கிறாங்க. ஆனா சூகவரா சைடு தான் பால் போகுது. ஈவா வந்துட்டு சூகவரா தான் ஷார்ட் பிளாக், அதனால பிளாக் எனக்கு ஹைட்டா இருக்காது, ஜம்ப் பண்ணி பவர்ஃபுல்லா அடிச்சா போதும் அப்படின்னு ஜம்ப் பண்றான் சமயம். ஆனா ஒய்காவா திடீர்னு ஐயோ ஈவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னடான்னு பார்த்தா அங்க டக்குனு சூக்கி பிளாக் நின்னுகிட்டு இருக்கான். சூக்கி பிளாக்ல பட்டு பால் உள்ள விழுந்துருது, நம்ம டீமுக்கு பாயிண்ட் ஆயிருது. இப்போ என்னடா இங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தா சூகவரா சூக்கி இவங்க ரெண்டு பேருமே பிளேஸ் மாறி இருக்காங்க. சூகவரா அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துட்டான், சூக்கி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போயிட்டான். சூகவரா வந்துட்டு ஓ சூப்பர் பிளாக்டா சூக்கி சூப்பரா பிடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல இது கிரெடிட்ஸ் எனக்கு இல்ல, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்ம சூகவரா காதுல என்ன சொன்னான்னு சொல்லி சொல்றாங்க. இங்க பாரு சூக்கி, நான் தான் நம்ம டீம்ல ஷார்ட்டான ஒரு பிளாக்கர், சோ எல்லா டீமுமே என்னதான் கார்னர் பண்ணுவாங்க, யாரா இருந்தாலும் எனக்கு தான் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, சோ இந்த டீம் அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது, இவங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க, அதனால நான் ஒரு ட்ரிக் சொல்றேன், நான் இந்த பக்கம் மூவ் ஆயிடுறேன், இந்த பக்கம் மூவ் ஆயிரு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ரெண்டு பேரும் பிளேஸ் மாறுறாங்க. கரெக்டா சூக்கிக்கு நேரா தான் பால் வந்து சூக்கி பொத்தி போட்டுறான் பால. இவ்வளவுதான் நடந்தது. இப்போ ஹினாட்டா ஃப்ரண்ட்க்கு வரான். சூகர் வந்துட்டு ஹே ஹினாட்டா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். சூக்கி வந்து சர்வீஸ் பண்றான். இப்ப அவங்க டீம்ல ஒருத்தர் செம்ம சூப்பரா ரிசீவ் பண்றான். டைரக்டா ஒய்காவா கைக்கு தான் போகுது. ஐயோ டைரக்டா போகுது, சோ ஷார்ட் பால் தான் இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒய்காவா வந்துட்டு சென்டர் பிளாக்கர் அந்த 2ஆம் நம்பர் ஒருத்தனுக்கு செட் பண்றான். அந்த 2ஆம் நம்பர் ஏறுற வரைக்கும் பிளாக்கே அங்க இல்ல. சரி அடிச்சு முடிச்சிடலாம்னு பார்த்தா திடீர்னு ஒரு கை வருது. ஹினாட்டா தான் டக்குன்னு அங்க பிளாக் ஆயிருது. சூகவரா கிட்ட வந்துட்டு சூப்பர் ஹினாட்டா வேற லெவல்ல பிளாக் பிடிச்சா அப்படின்னு சொல்றான். நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு ஹினாட்டா சொல்றான். ஆக்சுவலி சூகவரா தான் ஹினாட்டா கூப்பிட்டு இருந்தப்ப சொல்லிருப்பான், இங்க பாரு அடுத்த சர்வீஸ் பால் அவங்க சூப்பரா ரிசீவ் பண்ணுவாங்க, டைரக்டா சென்டருக்கு தான் போகுது, ஆனா நீ வழக்கம் போல ஏறாம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ அதே தான் ஹினாட்டா ஃபாலோ பண்ணிருப்பான். இங்க பாயிண்ட் ஆயிடுச்சு நம்ம டீமுக்கு. இப்போ ஹினாட்டா டனகா சூகவரா 3 பேர் முன்னாடி பிளாக் நின்னுட்டு இருக்காங்க. நேரா சூகவரா வந்துட்டு ஒரு ஹேண்ட் சைனை காட்டுறான். இப்படி பால் ரேலியா கிட்டப்ப அவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் அட்டாக்கிங் பண்றான். அதை டைச்சி வந்துட்டு செம்மையா ரிசீவ் பண்றான். அப்படியே ரிசீவ் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். வெளியே மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் நேரம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு புவரான தேர்ட் இயர் செட்டர் ஃபர்ஸ்ட் இயர் செட்டருக்கு பதிலா மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹினாட்டா அப்படியே நேரா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்த டீம் பிளாக்கர்ஸ் ஒண்ணுமே புரியல, என்னடா இவன் கோட் வேர்ட் எதுவுமே சொல்லல, சென்டிட்டு கிவிட் ஒண்ணுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒய்காவா வந்துட்டு டே லூசு பயல்களா, இப்பதான் காகியாமா இல்ல, இவனால ஃபாஸ்ட் அட்டாக்லாம் யூஸ் பண்ண முடியாது, நீங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹினாட்டா பார்த்தா அந்த பக்கம் பறந்து ஏர்ல போய் ரெடியா நின்னுகிட்டு இருக்கேன். இவங்களுக்கு ஷாக்கா போச்சு. டைச்சி சொல்றான் இவனுமே கராசுனாவோட இன்னொரு செட்டர் தான் அப்படின்னு சொல்றப்ப ஹினாட்டா செம்ம பவர்ஃபுல்லா ஒரு குயிக் அட்டாக் போடுறான். அவங்க எல்லாருக்கும் ஷாக்காவே போச்சு. சூகரா வந்துட்டு நினைச்சு பாக்குறான், என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்லும் பிசிக்கல் டேலண்ட்டும் காகியாமாவோட கம்பேர் பண்ணவே முடியாது, ஆனாலும் இந்த டீம் அவனோட அதிக நேரம் வாட்ச் பண்ணது நான் தான், எனக்கு தெரியும் என்னால ஆபஜோசாய பீட் பண்ண முடியாது, ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருப்பாங்க, சோ அவங்களால பண்ண முடியும். ஒய்காவா வந்து கடுப்பாகி இனிமே நம்ம தான் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆபஜோசா டீம் 21 கராசுனோ 15 சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ அப்படியே ரேலி ஆகிட்டு இருக்கப்ப கிண்டாச்சி வந்து ஒரு கிக் அட்டாக் பண்ணி பாயிண்ட் வாங்கி தரான். இதை வந்து சூகரா ஏதோ நோட் பண்றான். டைச்சி டனகா ஹினாட்டா முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஹே गाइस அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். திடீர்னு ஸ்டேடியம்ல செம்ம சவுண்டா இருக்குது. அந்நேர காகியமா பாக்குறான். ஐயோ சுத்தம்டா, இப்போ ஒய்காவா சர்வீஸா அப்படின்னு பாக்குறான். ஒய்காவா சர்வீஸ் போட ரெடி ஆகுறான். ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். டனாக்கா நிஷினோ
நிஷினோயா ரெண்டு பேருமே அப்படியே நடுவுல நான் எடுக்கிறேன் வந்து நடுவுல அப்படியே விட்டுறாங்க. நிஷினோயா வந்துட்டு சாரி டனகா அப்படின்ற மாதிரி சொல்றான். டனகாவும் பரவாயில்ல ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அப்படியே ஒய்காவா சிரிச்சுக்கிட்டே அடுத்த சர்வீஸ் போட போறான். செம்மையா ஜம்ப் பண்ணி பவர்ஃபுல்லா அடிப்பான்னு பார்த்தா லைட்டா முன்னாடி தட்டி விட்டுறான். கோச் ஒய்கா வந்துட்டு ஃப்ரண்ட்ல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அங்க யாருமே இல்ல, 4 பேரும் டைவ் அடிச்சு பார்க்காங்க. பட் பால் நடுவுல விழுந்துருது டைரக்டா கிரவுண்ட்ல. இப்ப ஆபேஜோஸ் டீம் 24 கராசுனோ 15 சொல்லிருக்காங்க. வெளியே எடுத்த சீனியர் பிளேயர்ஸ் என்னடா இவன் சர்வீஸ்ல எவ்வளவு பாயிண்ட் தான் எடுப்பா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அடுத்து ஒய்காவா செம்ம பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். இந்த ஆட்ட டைச்சி வந்துட்டு நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிடுறேன். எப்படியோ பால் மேல ஏறிடுது. அவங்க டீம் பிளாக்கரும் நம்பர் 10 அண்ட் நம்பர் 5 ரெண்டு பேரும் தான் ஃப்ரண்ட் லைன்ல வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறான். இல்ல இது பேக் அட்டாக் அப்படின்னு சொல்றப்ப ஆசி அங்க பவர்ஃபுல்லா ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். ஆசி அடிச்சது எப்படி அவங்க டீம்ல ஒருத்தன் தட்டு மாதிரி ரிசீவ் பண்ணிடுறான். பால் வந்து இப்ப நெட்ட நோக்கி வந்துகிட்டு இருக்குது. காயாம வெளிய இருந்துட்டு டே ஹினாட்டா ஃபர்ஸ்ட் டச்லயே அடிச்சு முடிடா அப்படின்ற மாதிரி கத்துறான். ஐயோ நான் இந்த மாதிரி பால்லாம் முன்ன அடிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஏறி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அவன் கையில லைட்டா பட்டு உள்ள விடுது. காயாம வெளிய இருந்து கத்துறான். டே என்னடா அடி இது அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டாவோ ஏன் மன்னிச்சிடறா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றான். அவங்க டீம்ல ஒருத்தன் முன்னாடி வந்து டைவ் அடிச்சு ரிசீவ் பண்ணிடுறான். அதான் நம்ம ஒய்காவா கைக்கு இப்ப பால் போகுது. ஒய்காவா செட் பண்ண ரெடி ஆகுறான். கிட்டாச்சி தான் அடிக்க போறான். அப்பதான் ஹினாட்டாக்கு சுகவரா சொன்னது ஞாபகம் வருது. அவங்களோட சென்டர் பிளாக்கர் எப்படி அடிக்கிறான் தெரியுமா, கொஞ்சம் நம்மள வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா தான் அடிக்கிறான். சோ நம்மளும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். இதே தான் ஹினாட்டாவும் நினைச்சிட்டு ரைட் கொஞ்சம் ஸ்லோவா ஏறணும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவனே நினைச்சிட்டு இருக்கான். ஒய்காவா செட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஜம்ப் பண்றான். பால் வந்து பிளாக்ல மாட்டிடுது. பால் பின்னாடி நோக்கி போய்கிட்டு இருக்குது. அவங்க டீம் லிப்ரோவும் போய் உளுந்து எடுக்க ரிசீவ் பண்றான். பால் வந்து கிரவுண்ட்ல விழுந்துருது. இருந்தாலும் கராசுனோ டீமுக்கு அன்லக்கியா பால் அவுட்ல போய் விழுந்துருது. லாஸ்டா ஹினாட்டா கையில பட்டு தான் அவுட் விழுந்திருக்கு. சோ இதான் டச் அவுட்பாங்க. ஆப்போனன்ட் டீமுக்கு தான் பாயிண்ட். ஆபேஜோஸ் டீம் ஃபர்ஸ்ட் செட்டை வின் பண்றாங்க. ஒய்காவாவும் நினைக்கிறேன் இந்த 2ஆம் நம்பர் வர்றதுக்கு முன்னாடி வர ஒண்ணுமே இல்ல, இந்த 2ஆம் நம்பர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்காங்க இந்த டீம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே நின்னுட்டு இருக்கப்ப கோச் சொல்றாரு ரைட் செகண்ட் செட்டுக்கு நம்ம இதே ஸ்டார்டிங் லைனப் தான் யூஸ் பண்ண போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா இருக்கிறது ஒய்காவாவோட சர்வ், அதை தான் நம்ம எப்படியா ரிசீவ் பண்ணணும், அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் காயாமா சுகாரா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நேரா சுகாரா வந்துட்டு சொல்றான், எனக்கு தெரியும் அன்அபிஷியலா பாக்குறப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரைவல்ஸ் மாதிரி தான், ஒரு பொசிஷனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவங்க தான். ஆனாலும் நான் ரொம்ப நேரம் கோட்டுக்குள்ள நின்று லேண்ட்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அது காயாமா ஆமா எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப நான் தான் கோட்டுக்குள்ள இருக்கிறேன் இல்லையா, சோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்போனன்ட் வேற என்னைய தான் டார்கெட் பண்றாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான், ஷார்ட்டான பிளாக்கர் சைடு தான் அடிப்பாங்க. சோ இது எனக்கு ரொம்பவே பயத்தை கொடுக்குது. பட் இருந்தாலும் இப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு, ஏன்னா எனக்கு பிஹைண்ட் எனக்கு பின்னாடி தான் நீ இருக்கல அப்படின்றா. நான் ஆடுறப்ப எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்றேன் அண்ட் நீ ஆடுறப்ப எவ்வளவு பாயிண்ட் ஸ்கோர் பண்ற, இது எல்லாமே கராசுனோவோட பாயிண்ட் தான். சோ நான் கண்டிப்பா என்னோட அப்சல்யூட் பெஸ்ட்டை கொடுக்கேன், நீயும் உன்னோட பெஸ்ட்டை கொடு, அப்பதான் நம்மளால ஆபேஜோஸை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். இப்ப செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது. டைரக்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சூக்கி தான் செமையா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். சூப்பரா அடிச்ச சூக்கி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவரா அவனை என்கரேஜ் பண்றான். ஹினாட்டா இதை பார்த்துட்டு காகியாமா கிட்ட சொல்றான், இங்க பாத்தியா சுகாவரா எவ்வளவு காம்ப்ளிமெண்ட் தரான்னு சொல்லிட்டு நம்மள நல்லாவே என்கரேஜ் பண்றான், நான் இருக்கும்போது இப்படிதான் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காகியாமா கேட்டு இருக்கான். நேரம் இன்னொரு பிளேயர் செகண்ட் இயர் பையன் ஒருத்தன் வந்துட்டு சுகாவரா இதை வெறும் ஃப்ரெண்ட்லியா மட்டும் எல்லார்கிட்டயும் பண்ணல, அவன் எல்லா ஸ்பைக்கர்ஸோட எமோஷன்ஸையும் அவனோட கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்றான். அவங்களோட பிசிக்கல் ஸ்டேட் அண்ட் மென்டல் ஸ்டேட் இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்க நினைக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஒருத்தரோட எமோஷன்ஸும் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம சூக்கி இதுல ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா தேர்ட் இயர் பசங்க மத்த எல்லாரும், ஆனா சூக்கி இப்பதான் கொஞ்ச நாளா சுகாவராக்கு தெரியும். சோ சுகாவரா வந்து அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது காகியாமா ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த செகண்ட் இயர் பையனும் இங்க பாரு நீ மறைக்கிறதுல எனக்கு புரியுது, இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட எல்லாம் போயிட்டு நான் இன்டராக்ட் பண்ணி பேசி பழகணுமா அப்படின்னு நீ நினைக்கிற சூக்கியை பார்த்து அப்படின்றான். இல்ல நான் ஒன்னும் அப்பெல்லாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி காகியாமா சொல்றான். அந்த செகண்ட் இயர் பையன் இப்ப உனக்கே தெரியும், இப்ப ஹினாட்டா பால் அடிக்கிற கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரிஞ்சாலே அதுக்கு அடுத்த பாலே நீ அவனுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவேன். ஆமா அப்படின்ற மாதிரி காயமா சொல்றான். அந்த செகண்ட் இயர் பையனும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்டாக்கர்ஸ்க்குமே ஒரு டிஃபரெண்டான ஸ்கில் இருக்கதான் செய்யுது, நம்மளோட அட்டாக்கர்ஸ் எல்லாருமே ரொம்பவே அட்வான்ஸ்டானவங்க தான். ஓ ஆமா எனக்கும் அது தெரியும் அப்படின்ற காயமா. அதுக்கு அந்த செகண்ட் இயர் பிளேயரும் சொல்றான், அப்படி மட்டும் இருந்தது அப்படின்னா ஒருவேளை எல்லாருமே 100% கெப்பாசிட்டியோட பால் அடிச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு பிளாக்கர்ஸாலையும் அவங்க வழியில வரவே முடியாது, பிளாக் பண்ணவே முடியாது. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பொண்ணுங்க சவுண்ட்ல அப்படியே ரொம்ப கத்த ஆரம்பிக்குது. என்னடா பார்த்தாங்க ஒய்காவா சர்வீஸ் போட நின்னுகிட்டு இருக்காங்க. ஒய்காவா சர்வீஸ் போட நிக்கும் போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. கராசுனோ டீம்ல பார்த்தா ரெண்டே பேர் தான் பின்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. டைச்சி நிஷினோ ரெண்டு பேர் மட்டும் தான் ஆட நின்னுகிட்டு இருக்காங்க. இதைத்தான் W ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. கோச் தான் சொல்லியிருப்பாரு, இங்க பாருங்க ஒய்காவோட சர்வீஸை நீங்க எல்லாரும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறீங்க, அது 3 பேர் பின்னாடி இருக்கிறதுனாலதான். சோ 2 ஸ்ட்ராங்கான ரிசீவர்ஸ் மட்டும் நம்ம பின்னாடி வச்சுக்கிட்டா போதும். சோ டைச்சி நிஷினோயா நீங்க 2 பேர் மட்டும் பின்னாடி இருந்து ஆடி கொடுங்க அப்படின்றாரு. எனக்கு தெரியும் இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் யூஸ் பண்றது, முன்னாடி எந்த பிராக்டிஸ் மேட்ச்லயும் நம்ம இது பண்ணது கிடையாது. சோ நீங்க பண்ணி தான் ஆகணும், வேற வழியில அப்படின்றாரு. அதுக்கு நம்ம நிஷினோயா டைச்சி 2 பேரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஒய்காவா இப்ப ஓடி வந்து செம்ம பவர்ஃபுல்லா ஒரு சர்வீஸ் போடுறான். டைச்சி மூவ் பண்ணி இந்தாடா அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்காம பால நேரா செட்டர் கைக்கு போகுது. கோச் வைக்காய் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சுகாரா வந்து நினைக்கிறான் ஒய்காவாவோட சர்வீஸை பிரேக் பண்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. சோ இப்ப நான் யாருக்கு செட் பண்ணணும், போன செட்ல ஒய்காவாவோட சர்வீஸ் அந்த மொமெண்டம் பிரேக் பண்ணவனுக்கு தான் இப்ப நான் போடணும்.
இந்த டனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு டனாக்காக்கு செட் பண்றான். டனாக்கா ஓடி வரா, 2 பிளாக்கர்ஸ் நேரா நிக்கிறாங்க. எந்த கொம்பனாலே என்ன ஒண்ணும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சு அடிக்கிறான். அவன் கையில பட்டு பால் தெரிச்சுக்கிட்டு பின்னாடி உழுது. டீமே செம்ம என்கரேஜ்மெண்டா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒய்காவாவும் டைச்சியை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க கேப்டன் அப்படின்றான். காகியாமா வெளியே நின்றுட்டு இருக்கப்ப அந்த செகண்ட் இயர் பையன் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். நம்மளோட ஸ்பைக்கர்ஸ் எல்லாருமே ரொம்பவே அட்வான்ஸ்டானவங்க. ஒருவேளை அவங்களோட 100% கெபாசிட்டியோட அவங்க அட்டாக்கிங் பண்ணாங்க அப்படின்னா எந்த பிளாக்கர்ஸா இருந்தாலும் பிரேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லையா. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு காகியாமா அவனோட கையை முறுக்கிட்டு நிக்கிறான். கோச் விக்கா இதை பார்த்துட்டு இப்பதான் சிரிக்கிறாரு. ரைட்டு, தலைவன் திரும்ப வந்துட்டான், இனிமே உள்ள இறக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பாயிண்ட் வந்துட்டு இப்ப கராசனோ டீம் 14, ஆபேஜோசாய் 13 சொல்லி ஈக்குவலா போய்கிட்டு இருக்கு இந்த செட். ஒய்காவும் சூகாவரா பார்த்துட்டு நினைக்கிறான் இவன் அந்த அளவுக்கு ரொம்ப பேடான செட் எல்லாம் கிடையாது. அண்ட் இவன் எந்த ஒரு செட்டிங்குமே ரஷ் பண்ணவும் இல்ல, நல்லாவே போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படி அவங்க டீம்மேட்ஸை பார்த்து இங்க பாருங்க கைஸ், நம்ம இதோட பவர்ஃபுல்லான டீம் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கோம். சோ இவங்களோட அஃபென்சிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. பட் நம்ம இதையும் பிரேக் பண்ணலாம், ஒரு தூசி மாதிரி இவங்களை இப்ப தட்டி ஓடுவோம் அப்படின்னு சொல்றான். இப்ப அவங்க டீம்ல ஈவா வந்து ஒரு ஸ்பைக் பண்ணி பாயிண்ட் வாங்கி தரான். இதை பார்த்துட்டு வெளியே இருந்த சீனியர் பிளேயர்ஸ் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப அவங்களோட அட்டாக்கர்ஸ் வந்து நம்ம செட்ரி அடுத்து என்ன பண்ண போறான்ற எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிட்டாங்க. ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அடுத்து ஒய்காவா சர்வீஸ் பண்றா, நிசினோ ரிசீவ் பண்றா, சூகாரா வந்து செட் பண்றா. டனாக்கா செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். பட் ட்ரிபிள் பிளாக்ல போட்டு பால் உள்ள விழுந்துருது. அடுத்து மறுபடியும் அங்க இருந்து சர்வீஸ் வருது. நிசினோ ரிசீவ் பண்றா. இந்த டைம் சூகாரா கைக்கு பால் போகுது. சூகாரா வந்து நினைச்சு பாக்குறான் நான் இப்ப ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் பயமே வரல, என்னோட கான்சென்ட்ரேஷன் என்ன விட்டு போகல, ஏன்னா எனக்கு இப்போ ஒரு கரெக்டான கோல் இருக்குது. அப்படி சூகாரா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் காகியாமா அவனை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஜூனியர் ஸ்கூல்ல பெஞ்ச்ல உட்காந்தப்ப நான் ஒரு யூஸ்லெஸ், அதனாலதான் பெஞ்ச்ல இருக்கேன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அப்படி நம்ம சொல்றப்ப நம்ம சூகாரா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா நீ தான் எனக்கு பின்னாடி இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சூகாரா சொல்லியிருப்பாங்க, அது ஞாபகம் வருது. நான் யூஸ்லெஸ்ஸா இருக்கிறதுனால ஒன்னும் வெளியே இல்ல, நான் ஜஸ்ட் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், எப்பனாலும் உள்ள இறங்கலாம் அப்படின்னு சொல்றான். நானும் சூகாரா 2 பேரும் டிஃபரெண்ட் ஆனவங்க தான். ஆனா எங்களோட கோல்ஸ் காமன் ஆனது. எல்லாமே நான் ரொம்ப நேரம் வாலிபால் விளையாடணும், நான் மேட்சுக்குள்ள இருக்கணும், ரொம்ப நேரம் கோட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு காகியாமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் சூகாராவும் நான் கோட்டுக்குள்ள இருக்கணும் ரொம்ப நேரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். காகியாமா வந்துட்டு நான் ஃபைட் பண்ணணும், நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் சூகாரா வந்துட்டு நான் என்னோட டீமுக்கு நான் தான் செட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே டைமிங்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சூகாரா ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வருது, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன், நீயும் உன்னோட பெஸ்ட்டை கொடு, அப்பனாதான் நம்மளால சேர்ந்து இந்த டீமை வின் பண்ண முடியும் அப்படின்னு 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நிஷினோயா ரிசீவ் பண்றான். சுகாரா வந்து நைஸ் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றான். ஹினாட்டா ரொம்பவே ஃபாஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க கிரிக்கெட்டாக்கு. பட் இந்த அட்டாக் ஹினாட்டாவை பிளாக் பண்ணிடுறாங்க. சுகாரா ஹினாட்டா கிட்ட வந்துட்டு சாரி ஹினாட்டா என்ன மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹினாட்டாவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் நம்ம காகியமா அங்க கோச் கிட்ட ஓடி போறான். இப்ப நம்பர் 9 மறுபடியும் உள்ள மாற போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியே இருக்க எல்லாரும். சுகாராவும் புரிஞ்சு போச்சு, சரி இதான் எனக்கு லாஸ்ட் பாயிண்ட், நான் ஒழுங்கா செட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கவலையோட தான் இருக்கா. ஆசை வந்து சுகாரா கவலைப்படுறத பார்த்துட்டு சுகா எனக்கு அடுத்த பால செட் பண்ணி நான் உனக்கு பாயிண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் சுகாராக்கு ஒரு ஸ்மைல், அவருக்கு செம ஹாப்பி ஆயிருக்கு. இப்போ அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது. டைச்சி ரிசீவ் பண்றான். சுகாரா வந்துட்டு ஆசைக்கு பேக் ராக்கு செட் பண்றான். ஆசைக்கு ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா அவன் கையில வச்சு அடிக்கிறான். கிண்டாச்சி கையில பட்டு பால் வந்து தெரிச்சுக்கிட்டு பின்னாடி விழுந்தது. கிண்டாச்சி எல்லாம் அந்த பாலோட ஃபோர்ஸ் தாங்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தான். வெளியே இருந்த பிளேயர்ஸ் வாவ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்நேரம் ஒரு விசில் சவுண்ட் கேட்குது. காகியாமா சப்ஸ்டியூட் போட வச்சுட்டு மாறுறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்கான். சுகாராவும் சிரிச்சுக்கிட்டே வெளியே போறான். அப்படி அவன் போறப்ப நான் இதை ஒரு கோவத்தோட தான் சொல்றேன், ஹினாட்டா உன்னோட செட்டிங் அடிக்கிறப்பதான் ரொம்பவே டிஃபரெண்டா தெரியுறான். சோ அவனை நீ தான் கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். சுகாரா வெளியே போகும்போது நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம டீம்ல இருக்க எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டா கொடுத்தாங்க அப்படின்னா ஆபேஜோசாய் மாதிரி ஒரு டீமை நம்மளால கண்டிப்பா வின் பண்ண முடியும். ஆனா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட டிகாய் 100% ஃபங்க்ஷனிங் ஆகணும். அது யாரால பண்ண முடியும் அப்படின்னா அது நீதான் காகியாமா அப்படின்னு சொல்றான். காகியாமா உள்ள மாசா ஒரு என்ட்ரியை போடுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் காகியாமாவோட ஆட்டத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.